அண்மை செய்தி. மின்னணு சாதனத்தில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது அல்லது பார்ப்பது போக்சோ மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் குற்றம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மின்னணு சாதனங்களில் குழந்தைகளின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது அல்லது பார்ப்பது ஆகியவை போக்சோ மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் குற்றம் ஆகாது என சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று தொடர்ந்திருந்த இந்த வழக்கில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்காததால் அந்த அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு மீதான வழக்கு விசாரணை கடந்த மாதம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு என்று வழங்கியது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சரியாக கையாளவில்லை, இது தவறான தீர்ப்பு என்று கருத்து தெரிவித்ததோடு மின்னணு சாதனங்களில் குழந்தைகளின் ஆபாச புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்வது அல்லது அவற்றை பார்ப்பது ஆகியவை போக்சோ மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் குற்றமாக கருத வேண்டும் என்ற தீர்ப்பை தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது போன்ற சிறார்களின் ஆபாச படங்கள் மற்றும் அவர்களுடைய வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து மற்றும் அதை பார்ப்பது, அதை பரப்புவது குறித்து CBI சிறப்பு குழு ஒன்று அமைத்து நாடு முழுவதும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து பலரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் குழந்தைகளினுடைய ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது அல்லது பார்ப்பது போக்சோ மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் குற்றமாகாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருந்தது. அண்மையில் இது மிகப்பெரிய பின்னடைவாக இந்த விசாரணைக்கு இருந்ததாக CBI அதிகாரிகள் கருதினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் வழக்கை தொடுத்த தன்னார்வ அமைப்பு இது மிகவும் பிற்போக்கான ஒரு கையாடலாக இருக்கிறது, எனவே இதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது சரியாக இந்த வழக்கை அவர்கள் கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து போக்சோ சட்டப்பிரிவு 19 மற்றும் 21 உரிய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதில் பல்வேறு அம்சங்கள் தற்பொழுது நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.